ஹாய் கைஸ், வணக்கம். ஸோ வெரி குட் மார்னிங் கூட. ஸோ ஆக்சுவலாக நிறைய பேர் ஒரு கேள்வி வந்து என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்ன கேள்வி அப்படின்னா, சார் எலெக்ஷன் வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது எப்படி டிஎன்பிஎஸ்சி மட்டும் ரிசல்ட் அவங்க இஷ்டத்துக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க? ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முந்தானத்தை வந்து நம்ம குரூப் ஒன்னுக்கான மெயின்ஸ் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ்க்கான ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி சார் இப்போ சாத்தியம்? இவங்க மட்டும் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? எஸ், இந்த டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதை வந்து நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா த கோட் ஆஃப் கான்டக்ட் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 ஆக்ட் பிரகாரம் ஒன்ஸ் எலெக்ஷன் டேட் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படிங்கிறது அமலுக்கு வந்துடுது. கரெக்டா? புதிய நியமனங்கள், அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. கரெக்டா? அதே மாதிரி புதிய பணியிடங்களையும் உருவாக்கக்கூடாது, புதுசாக நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணக்கூடாது, புதுசாக திட்டங்களை எதுவுமே அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னா பீரியராக எலெக்ஷன் கமிஷன்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் இதெல்லாமே பண்ண முடியும். கரெக்டா? ஆனால் இது எல்லாமே யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் பாடி இல்லாதவங்களுக்கு இது வந்து பொருந்தும். ஓகே, அதாவது நான் கான்ஸ்டியூஷன் பாடியாக இருப்பாங்களே, இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணல. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணணும்னா எலெக்ஷன் கமிஷன்ட்டு அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்ண முடியும். அது அவங்க ரிஜெக்டும் பண்ணலாம். ஓகே, ஆனா நம்ம டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது ஆர்டிகல் 315 பிரகாரம் கான்ஸ்டியூஷன் பாடி. கரெக்டா? அவங்க வந்து ரிசல்ட்டையும் பப்ளிஷ் பண்ணலாம், அட் த சேம் டைம் நோட்டிபிகேஷன் விடலாம், வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ண முடியும். இப்போ கூட ரீசெண்டா சிவில் ஜட்ஜுக்கு உண்டான இது ஆட் அண்ட் டம் கூட பண்ணியிருந்தாங்க. வேகன்சி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ண முடியும்னா, ஏன்னா அவங்க வந்து கான்ஸ்டியூஷன் பாடி. ஓகே, ஆர்டிகல் 315 பிரகாரம். அதனால தான் அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட் எதுவாக அவங்க நினைச்சாலே பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ யூபிஎஸ்சிக்கான ஆர்டிகல் என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி.